கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். 113ஆம் சங்கீதம் ஹலல் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் சாம்ஸ் சொல்லுவாங்க. அதுல ஹலல் சாம் அப்படின்னா பிரைஸ் சாம், துதிக்கிற சங்கீதம் என்று சொல்லி 3 செட் இருக்கு பைபிள்ல. அதுல முதலாவது பகுதி என்று சொல்லுகிறது 113ஆம் சங்கீதத்திலிருந்து 118ஆம் சங்கீதம் வரை. இது இஜிப்சியன் ஹலல் என்று சொல்லி இந்த சங்கீதங்கள் அழைக்கப்படுகின்றன. இந்த சங்கீதங்கள் எதற்காக எழுதப்பட்டது என்று சொன்னால், பஸ்கா கொண்டாட்டங்களுக்காக, பஸ்கா கொண்டாடுகிற அந்த விழாவிற்காக, அந்த பண்டிகைகளுக்காக எழுதப்பட்ட சங்கீதங்கள். இதில் நீங்கள் படிக்கும் பொழுது எகிப்து, இஸ்ரவேல், கர்த்தர் விடுதலையாக்கின விஷயங்கள், இவைகளெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் இந்த சங்கீதங்களில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இஜிப்சியன் ஹலல் என்று சொல்லி அழைக்கப்படுகிற இந்த சங்கீதங்கள் பஸ்கா என்று சொல்லுவது ஒரு அற்புதமான உணவு மேஜை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வெரி ஒண்டர்ஃபுல் மீல். பாஸ் ஓவர் இஸ் அ மீல் ஆக்சுவலி. அதாவது அந்த போஜனத்திற்கு முன்பு 113ம் 114ம் 2 சங்கீதங்களையும் படிப்பார்கள். போஜனம் முடிந்ததற்கு பின்பு 115லிருந்து 118 வரை உள்ள சங்கீதங்களை படிப்பார்கள். ஆக மொத்தம் இஜிப்சியன் ஹலல் என்று சொல்லி அழைக்கப்படுகிறதான 113 முதல் 118 வரை இருக்கிறதான இந்த ஹலல் சங்கீதங்களை நாம் இன்றிலிருந்து 118ஆம் சங்கீதம் வரை, 113லிருந்து 118ஆம் சங்கீதம் வரை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த சங்கீதத்தினுடைய காரியங்களை நீங்கள் கவனியுங்கள். கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். அவருடைய நாமத்தை ஏன் துதிக்க வேண்டும் என்று சொன்னால், துதிக்கு பாத்திரமானது, ஸ்தோத்தரிக்கப்பட தகுதியானது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதிலே அவர் சொல்லுகிற விஷயம், பூமி முழுவதும் என்பதை கவிதை வடிவிலே சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். பூமியினுடைய குடிகள் அனைவரும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் மேலானவர், அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அவர் தம்மை தாழ்த்தி பூமியில் உள்ளவைகளை பார்க்கிறார், பூமியில் உள்ள மக்களை பார்க்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே நம்முடைய கர்த்தர் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம், வேற யாராலும் செய்ய முடியாத ஒரு விஷயம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னென்று கேட்டீர்கள் என்று சொன்னால், இந்த பூமியிலே வாழ்கிறதான சிறியவர்னா புவர் பீப்புள், எளியவர்கள், எளிமையான மக்கள், ஏழ்மையான மக்கள். அடுத்தது இன்னொரு நபர் யார் என்று சொன்னால் மலடி என்று சொன்னால் கற்பந்தரிப்பதற்கு தகுதியில்லாத கர்ப்பத்தை உடைய பெண் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 பேருக்கும் ஆண்டவர் செய்கிற ஒரு விஷயம், அந்த விஷயத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது, இவைகள் எல்லாவற்றையும் செய்கிற தேவனை இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் துதிக்கிறார்கள், உயர்த்துகிறார்கள், அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். They sing halal for their Jehovah God. எதற்காக என்று சொன்னால், அடிமையாய், சிறியவனாய், எளிமையாய் இருந்த நபர்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து அவனை பிரபுவாக, தேசத்தின் அதிபதியாக, ஒரு அசைக்க முடியாத வல்லமையுள்ள சக்திகளாக ஆண்டவர் அவர்களை மாற்றி வைத்திருக்கிறார் என்பதுதான். முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்போம். அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கவனித்தீர்களா? ஹலல் என்கிறதான வார்த்தையோடு கூட இந்த சங்கீதம் ஆரம்பமாவதை நீங்கள் கவனிங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் டு ஜெகோவா, யெகோவாவிற்கு துதி என்பதாக துவங்குகிறது. நான் ஏற்கனவே சொன்ன அத்தனை விஷயங்களும் இந்த சங்கீதத்திலே குறிப்பிடப்பட்டிருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். அதிலே நாம் வாசிக்க வேண்டிய வசனம் என்னவென்று சொன்னால் 7வது வசனம்.
அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். புழுதி, குப்பை எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த விஷயத்தை யார் செய்தாலும் செய்ய முடியாது, கர்த்தர் ஒருவரை தவிர. புழுதியிலிருந்து தூக்குகிற தேவன், குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். ஓகே, எங்க உட்கார வைக்கிறார்? குப்பையிலிருந்து தூக்கி அல்லது புழுதியிலிருந்து தூக்கி ஒரு மேடான இடத்துல உட்கார வைக்கிறார். இல்லாவிட்டால் ஒரு திட்டுல கொண்டு போய் உட்கார வைக்கிறார், ஒரு சேர்ல உட்கார வைக்கிறார் என்று சொல்ல முடியுமா? இருந்த நிலையிலிருந்து அடுத்த ஸ்டேஜ் என்ன என்பதை பாருங்கள். புழுதியிலிருந்தும் குப்பையிலும் உட்கார்ந்திருக்கிற நபர்களினுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன என்பதை அடுத்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். இதை யார் செய்ய முடியும்? கர்த்தர் மட்டுமே செய்ய முடியும். இந்த விஷயத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார் என்கிறதான நம்பிக்கையை பெறுவதற்காகவே இந்த சங்கீதத்தை நாம் தியானிக்கிறோம். நாம் எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில் இருந்தாலும் கர்த்தரால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய நிலையை மாற்றுவதற்கு நம்முடைய ஆண்டவர் ஒருவரால நிச்சயமாக முடியும். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். மலடி, பிள்ளை பெற தகுதியற்ற கர்ப்பம், அந்த கர்ப்பத்தையுடைய ஒரு பெண், அவளுக்கு ஆண்டவர் செய்கிற விஷயத்தை 9வது வசனத்திலே வாசிக்கிறீர்கள். மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் முடிவடைதை கவனித்தீர்களா? ஹல்லேலூயா. ஹலல் சாம், ஹலல் சங்கீதம், பிரைஸ் சாம், துதி சங்கீதம் என்று சொல்லி அழைக்கப்படுகிற சங்கீதம். மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்குகிறார், வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். எளியவனையும் சிறியவனையும் குப்பையிலும் இருந்தும் புழுதியிலிருந்தும் தூக்குகிறார். பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக, அவருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது என்று சொல்லிவிட்டார். நாமும் நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் இம்பாசிபிள் என்கிறதான சூழ்நிலையை மாற்றக்கூடியவர். அதுதான் மலடியை பிள்ளைத்தாட்சி ஆக்குவது. உங்களுடைய வாழ்க்கையிலும் இம்பாசிபிள், முடியாது என்கிறதான ஒரு சூழ்நிலை என்று சொல்லி யாராவது சொல்லிவிட்டார்களா? இந்த சூழ்நிலையை கர்த்தரிடத்துல கொடுத்து விடுங்கள். கர்த்தரால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், உங்களை மகிழ்ச்சி அடைய செய்து உங்களை வீட்டிலே குடியிருக்க வைக்க அந்த ஆண்டவர் போதுமானவர் என்ற சந்தோஷமான செய்தியை பரிசுத்தாவியானவர் மூலமாக இந்த காலை வேளையிலே பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியமான ஜனங்கள் நீங்களும் நானும். ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் அற்புதமான காலை பொழுதிலே ஜீவனுள்ள தேவனாகி உம்மை ஹலல் என்று சொல்லி, பிரைஸ் என்று சொல்லி, துதி என்று சொல்லி உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவுது. நீர் உன்னதங்களில் வாசமாயிருக்கிற தேவன். ஆண்டவரே, நீர் சிறியவனையும் எளியவனையும் புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் தூக்கி பிரபுக்களோடும் ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே அதிகாரிகளோடும் அமர பண்ணுகிற ஜீவனுள்ள தேவன். இம்பாசிபிள் என்கிறதான ஒரு விஷயத்தை ஒருவரால் மட்டுமே பாசிபிள் பண்ண முடியும் ஆண்டவரே. முடியாது என்கிற விஷயத்தை கர்த்தாவே நீர் ஆண்டவரே அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தேவன். மலடியை பிள்ளைத்தாட்சி ஆக்குகிற ஒரே தேவன் நீர் மட்டுமே. அல்லேலூயா என்று சொல்லி உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த காலை வேளையிலே துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லுகிறோம். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யுன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம நீரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.